ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேஷ ராசி. மனசில் இருக்கிற கவலைகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். காலை 8 மணி வரைக்கும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். 8 மணி 24 நிமிடங்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் நீச்ச பலனை தரக்கூடிய வகையில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கார் கடகராசியில். அந்த நீச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஆட்சி கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், தன்னம்பிக்கை அதிகரித்தல், எடுத்த காரியத்தில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான பலன்களை தரக்கூடிய ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் வெற்றியை அடைவார்கள். சுய தொழில் செய்பவர்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்குண்டான புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தன்னம்பிக்கையுடன் செல்ஃப் டிசிப்ளினாக நீங்கள் சில முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேட்டு நடந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்களாக சுய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளின் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததுன்னா அதற்கு உங்களுடைய அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு நீங்கள் பாட்டி ஆகிறதுக்கோ தாத்தா ஆகிறதுக்கோ வாய்ப்பு ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் இது நாள் வரை இழுபறி நிலைமை ஏற்பட்டுட்டு இருந்தது. படிக்கிற குழந்தைகளா, வியாபாரம் பண்ணுறவங்களா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா, இப்படி யாராக இருந்தாலும் சரி இழுபறி நிலைமை ஏற்பட்டுட்டு இருந்தது. இன்றைக்கி தன்னம்பிக்கையோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இது நாள் வரை உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள் கூட உங்களை மதித்து பேசுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற சிறப்பான சந்தோஷகரமான நாள். ரிஷப ராசி. ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் காலை வரை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். காலை 8 மணி 27 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 8 மணி 24 நிமிஷத்துக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வெற்றி அடையிறதுனால உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். வியாபாரிகளுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் ஏற்படும். இடமாற்றம், வேலை மாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்குண்டான நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான அமோகமான பலன்கள் அமைகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். மருத்துவம் சார்ந்த உதவிகளில் மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் செய்யறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கடின உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை. வியாபாரிகளுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் வருமானத்திற்கு குறைவில்லாத நாள். இன்று உங்களுக்கு வியாபார ரீதியான சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற நாள்.
உடல் ரீதியான செலவுகள், வியாபார ரீதியான செலவுகள், குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள், இளைய சகோதரர்களுக்கு உண்டான செலவுகள், இப்படி எல்லா விஷயத்துக்கும் செலவு ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே சந்தோஷமாக முடியும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மிதுன ராசி. மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்து வந்த மன வருத்தத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக நிரந்தர சந்தோஷம் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் திருப்பி திருப்பி சண்டை போட்டதுனால பிரயோஜனம் இல்லை. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. காரணம், 2ஆம் இடத்துல நீச்ச செவ்வாய். உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு மரியாதையை குறைக்கிறதுக்கோ மரியாதையை ஏற்றுறதுக்கோ உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். காலை 8:24 சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் நீச்ச செவ்வாயோடு இணையதுனால, செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால திடீர் ராஜயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரும். தனலாபம் அதிகரிக்கும். பண வரவுகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்குண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். இதுநாள் வரைக்கும் வேலை நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற கணவன் மனைவி இப்போ ஒரே ஊரில் ஒன்றா குடுத்தனம் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சமூக மதிப்பு உயர்வதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி அறிவுரைகள் கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றமான பலன்கள் அமைகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பின் காரணமாக உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் உங்களுடைய வியாபாரத்தில் செழிப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு இருந்தது. அதனால் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. காலை 8:24 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். ராசியில் இருக்கிற நீச்ச செவ்வாய் உங்களுக்கு தொழில் ரீதியான தடுமாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருந்தார். வேலை இழப்புகளுக்கு காரணமாக இருந்தார். அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சித்து அதனால் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது நீச்சபங்க பலனை தருகின்ற காரணத்தினால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு மரியாதையை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூமி தொடர்பான லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான வாய்ப்பு அமைகின்றது. சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மூத்த உறுப்பினர்கள், அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுற உங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்று உங்களுக்கு தனலாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால எல்லாருடைய தவறுகளையும் பெரிதுபடுத்தாமல் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசில் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை விளக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த குடைச்சல்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சித்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்றது. குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு, குறிப்பாக முருகனை எங்கே வழிபடணும்னா திருச்செந்தூரில் வழிபடணும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். அல்லது மலைமேல் இருக்கும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபட்டு வருவது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். சிம்ம ராசி.
லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வை தரக்கூடிய வகையில் இருந்தார் இன்றைக்கி காலை 8:24 வரைக்கும். அதன் பிறகு விரயஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அது உங்களின் ஆரோக்கியமா, உங்களின் குழந்தைகளின் ஆரோக்கியமா, வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமா அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பூமி தொடர்பான விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் மருத்துவ உதவியின் மூலமாக சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மருத்துவ உதவிக்காக இன்றைக்கி செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆனால் சந்தோஷத்துலேயும் நிறையா செலவு பண்ணுவீங்க இன்றைக்கி காலை 8 மணிக்கு மேலே. அது உங்களுடைய பூமி தொடர்பான விஷயமாக இருக்கலாம், அல்லது அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறங்கிற காரணத்துக்காக இருக்கலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று வீண் விரயங்கள் ஏற்படும். கன்னி ராசி 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னையிலேருந்தே உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த அவப்பேர் கெட்ட பெயர்லாம் மாறுறதுக்கு உண்டான நேரம் இருக்குது. சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் இன்று சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கின்றது. மூத்த சகோதரர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய நலிந்த வியாபாரத்தை செழுமைப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் மாறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிர்பாலின நண்பர்களின் தவறுகள் பெரிதுபடுத்தி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அவங்க விஷயத்தில் சற்று பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். லாபம் பெருகுவதற்குண்டான யோகம் இருக்குது. அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபார முயற்சிகள் புதிய நபர்களின் அறிமுகம் காரணமாக வளர்ச்சியை காணக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகள் உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும், எதிரிகளுக்காக செலவுகளை நீங்கள் செய்தாலும் பண வருமானத்தில் குறைவு இருக்காது. தன வருமானம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் நீங்கள் இதுநாள் வரை இழுபறி நிலைமையை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற நாள். துலாம் ராசி தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு திடீர் தனயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. காலை 8:24 வரைக்கும் பாகியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்கள் குடும்பத்தில் வெற்றியை தரக்கூடிய வகையில் யோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கார். நன்மைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. தந்தை வழியில் சில உதவிகள் அல்லது ஆலோசனைகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். காலை 8:24 தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி நீச்ச செவ்வாயோடு இணைந்து ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அந்த நீச்ச செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகின்ற காரணத்தினால திடீர் தனலாபம் ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். அதிகார வார்த்தைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதிகார வார்த்தைகள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வார்த்தைகளினால் மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம். வார்த்தைகளினால் மேன்மைகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் ஏற்படக்கூடிய அதிகார பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுவதற்கும் உத்தியோகத்தில் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் நட்பு பாராட்டுவதற்குண்டான வாய்ப்பும் அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை ஒரு எலிவேட்டட் பொசிஷனில் அமர வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் தனலாபம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க இதுநாள் வரைக்கும் எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அமைகின்ற சந்தோஷகரமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும் நாள். விருச்சிக ராசி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை காலை 8:24 வரைக்கும். அதனால் சந்திராஷ்டமம் இருக்குது. 8:24 மேலே எந்த விதமான காரியங்களை வைத்து கொண்டாலும் வெற்றிகள் உங்களை தேடி வரும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். இருப்பினும் சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால சாதகமான பலன்கள் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு காலை 9 மணிக்கு மேல் யோகமான காலம் ஆரம்பம். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அந்த தொழில் விருத்திக்கு உண்டான முதலீடுகள் செய்யும் வாய்ப்பும் ஏற்படும். அந்த முதலீடுகளுக்கு உண்டான கடன் உதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கடனை கொடுக்கறதுக்கும் நல்ல நண்பர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படும் அல்லது வேலை பளு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அனாவசிய அலைச்சல் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலைச்சலையும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை பளு அதிகரிக்கிறதுனால நீங்கள் ஒத்தரே 4 பேர் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 4 பேர் திறமையும் உங்கள்கிட்ட இருக்குங்கிறது தான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். குறிப்பாக சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு உங்களுடைய சப்ளையர்ஸ் அல்லது உங்களுடைய வெண்டார்ஸ்கிட்டேருந்து பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பொதுவாக நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் இன்றைக்கி அவங்கக்கிட்டேருந்து பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களை சந்தோஷமாக செயல்படுத்தி உங்களை பெருமைப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். தனுசு ராசி. முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் காலை 8:24 முடிச்சுக்கோங்க. 8:24 சந்திரன் சப்தமஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. விரையாதிபதி செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. திடீர் செலவுகள் அதிகரிக்கும். திடீர் பண தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு திடீர் மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குழந்தைகளுக்காகவோ அல்லது உடன் பிறந்த மூத்த சகோதரர்களுக்காகவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இல்லாட்டி குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ அல்லது அவர்களுடைய கோர்ட்டு கேஸு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவோ உங்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர்றதுனால அனாவசியமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்துடன் மனவேற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். நண்பர்கள் எதிரியைப் போல் செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு நாள் தான். 25ஆம் தேதியிலேருந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியான என்ன நல்ல பலனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டுருக்காரு. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகளை தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சங்கடமான சூழ்நிலை இருக்குது. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் சிலருக்கு ஜனனகால ஜாதகத்தில் 6ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகள், லீகல் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அதிகாரத்தோடு பேசினீங்கன்னா உங்களுக்கு இழப்புகள் அதிகரிக்கும். நிதானமாக பேசினீங்கன்னா சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு காலை 8 மணி வரை தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய குடும்ப விஷயத்தினால இருக்கும். அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிதானமாக பண்ணுறது நல்லது. 8 மணிக்கு மேலே எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வாய்ப்பு ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் விலகும். பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு திடீர் மாற்றம் ஏற்பட்டு பூமியில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இழந்த பதவியை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த உத்தியோகம் மீண்டும் கிடைப்பதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய மனசில் இருந்த கவலைகளை போக்கும் விதமான நற்செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். உதவிக்கு ஆள் இல்லாமல் அவஸ்தைப்படுறவங்களுக்கு வீட்டிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஆட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் குறையும். மருத்துவ செலவுகள் குறையிறதுனால உங்களுக்கு லாபம் ஏற்படும். லாபம் ஏற்படுறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்பராசி ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. காலை 8 மணி 24 நிமிஷத்துக்கு மேலே உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு பணத்தேவை அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது. கடன் வாங்கிறதுக்குண்டான முயற்சி உங்களுடைய தொழில் நிறுவனமோ அல்லது உங்களுடைய உத்தியோக நிறுவனமோ உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய இளைய சகோதரர்கள் திடீர் யோகத்தை ஏற்படுத்துவார்கள். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகி உங்களுக்கு சாதகமான இடத்திற்கு இடமாறுதல் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை உங்களுடைய மேல் அதிகாரிகளே ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு தடையாக இருந்தவங்க இப்போ உங்களுக்கு சாதகமாக ஏணிப்படியாக மாறுறதுக்கு உண்டான நேரம் இது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2 நாட்களுக்குள்ளே அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனலாபம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதரர்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீன ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்றது. உங்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் லாபகரமான செய்திகள் உங்களுக்கு பெருமையை சேர்த்தும். அதே சமயம் உங்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் மீனராசி நண்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர் தனவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெடுநாட்களாக உங்களுக்கு பணம் வராதுன்ட்டு நினச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துலேருந்து பணம் கைக்கு வருவதற்குண்டான நேரம் இது. கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி உங்களுடைய பணம் கைக்கு வருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க வகையில் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் ஒரு விதமான தடுமாற்றமும் பயமும் ஏற்படக்கூடிய வகையில் சில சங்கடங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தைகளிடம் சற்று கவனத்துடன் பழகுங்கள். குழந்தைகளை அதிகமாக அதட்டாதீங்க. அதே சமயம் அதிகமாக கொஞ்சாதீங்க.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தாயாரின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிற மாதிரி உங்களுடைய எக்ஸாம்ஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட்டோ, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டோ, இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார செழுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு செழுமை ஏற்படும். உத்தியோக பிராப்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சமூக மதிப்பு உயரக்கூடிய நேரம் இது. குடும்ப தெய்வம் ஏதாவது இருந்ததுன்னா அதற்குண்டான வழிபாட்டை செய்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குறிப்பாக தனலாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் விலகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.